என்ன ரேக்கா பாக்குற? அம்மா நீங்களா இப்படி சுயநலமா பேசுறீங்க? ஆமா, நான் தான் பேசுறேன். என் மேல வேணா நீ கேஸ் போட்டுக்கோ. எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம். ஏன் ரேக்கா நீயே சொல்லு. நம்ம எல்லாரும் வீட்டுல இருக்கும் போதே அவளை கொல்ல பார்த்தாங்க. எனக்கு என் பொண்ணு உயிர் தான் முக்கியம். என்னம்மா இப்படி பிரிச்சு பேசுறீங்க? எனக்கு பிரிச்சு பேசலாம் தெரியாதுமா. வசந்தி இந்த கேஸ்ல கொஞ்ச நாள் சம்மந்தப்படாம இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது எனக்கு. என்ன அப்பா அம்மா என்ன சொல்றாங்க பாருங்கப்பா. கேட்டேன். நான் நினைச்சேன் அவ சொல்லிட்டா. வசந்திக்கு தனியா ஒரு கிளினிக் வச்சு கொடுத்துடலாம். அவ வாழ்க்கையை அவ பாத்துக்குவா. ஆனா ஒண்ணுமா, இந்த கேஸ்ல நீ தான் ஜெயிக்கணும். போங்கப்பா. அக்கா, இவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆனா இந்த கேஸ்ல நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கேன். இங்கு வருகை தந்திருக்கும் என்னோட பத்திரிகை நண்பர்களுக்கு என்னோட நன்றி. கொஞ்ச காலமாகவே சிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து கிட்னி திருடுறதா நிறைய வதந்திகள் பரவிட்டுருக்கு. அதை பற்றி நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கீங்க. இப்போ எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை பற்றின ஒரு கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு. பதிவு செஞ்சது திரு குமாரசாமி அவர்கள். சிட்டிலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் AAR ஹாஸ்பிட்டல். ஸோ நாங்கள் விசாரிக்கும் போது ஏதாவது பாரபட்சம் இருக்குமா, இல்லை விசாரணை சரியாக நடக்குமாங்கிற சந்தேகம் உங்கள் மனசில் இருக்கலாம். அந்த மாதிரி எந்த சந்தேகமும் உங்கள் மனசில் வேண்டாம். போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் குழுவை நியமிச்சிருக்கு, திரு ரமேஷ் தலைமையில். ப்ளீஸ் மிஸ்டர் ரமேஷ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு. பல கோணங்கள்ல இருந்து நாங்கள் இந்த கேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். கூடிய சீக்கிரமே குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருவோங்கிற உறுதியை இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்கலாம். சார், உங்கள் முயற்சிகள் சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள் சார். ஆனால் ஒரு சின்ன டவுட் சார். குமாரசாமிங்கிறவர் மட்டும் தான் புகார் கொடுத்துருக்காரா? இப்போதைக்கு மிஸ்டர் குமாரசாமி கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும்தான் எங்ககிட்ட பதிவாயிருக்கு. சார், எங்களுக்கு வந்து தகவல் படி 40-50 பேர் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆனா நீங்க ஒருத்தர் தான் புகார் கொடுத்ததா சொல்றீங்க. அது எப்படி? எங்க காதுக்கும் இந்த செய்தி எட்டியிருக்குங்க. நிச்சயமா நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம். சார், பொதுவா ஒரு கேள்வி. இந்த கிட்னி திருட்ட சட்ட ரீதியா ஒழிக்கக்கூடாதா? அப்பதானே திருடுறவங்களுக்கு பயம் இருக்கும். இந்த திருட்டை நேரடியாக தடுக்கிறதுக்கான எந்த சட்டமும் இல்லைம்மா. ஆனால் இந்த மாதிரி புகார் யாராவது கொடுத்தாங்கன்னா மிஸ்டர் குமாரசாமி கொடுத்த மாதிரி நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன். சார், ஏழை மக்கள் வயிற்று வலின்னு போனாவே ஆப்ரேஷன், குடல்ல கட்டின்னு சொல்லி கிட்னியே எடுத்துடுறாங்க. பேக்கெட்ல பணம் பறி கொடுத்தவன் சொன்னாலே போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இதுல கிட்னினா என்னன்னே தெரியாத அறியாத ஜனங்க எப்படி சார் புகார் கொடுப்பாங்க? எப்படி நீங்களும் ஆக்ஷன் எடுப்பீங்க? ரமேஷ், பேரலாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு பூரா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒரு மருத்துவ குழு அமைச்சு எங்கள் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து பொதுமக்களுக்கு கிட்னியை பற்றி ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்தவும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆமாம் சார், இது நல்ல யோசனை. ஜனங்க கிட்னின்னா வேற ஏதோ நினச்சிக்கிறாங்க. நீங்கள் நடத்த போகிற கருத்தரங்க பற்றி கிட்னி மாநாடுன்னு கொட்டை எழுத்துல போட்டுடலாமா? சார், நீங்கள் தெனாலி பத்திரிகை நிருபர் தானே? இது ஒரு சீரியஸான விஷயம். தயவு செஞ்சு காமெடி பண்ணாதீங்க. சார், பொதுவா இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் விஐபிஸ், அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. அதனால இதெல்லாம் ஒரு ஐவாஷ் விசாரணைன்னு நாங்கெல்லாம் நினைக்கிறோம். இது சரியா சார்? நிச்சயமா இது ஐவாஷ் இல்லைங்க. சர்ட்லி நாட். குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, நாங்க கண்டுபிடிப்போம், தண்டனை வாங்கி கொடுப்போம். சார், இதுக்கு முன்னாலே இது மாதிரி கிட்னி மோசடி நிறைய நடந்திருக்கு. ஆனால் காவல்துறை இதுவரையும் தக்க நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலையே சார். இது அபாண்டமான குற்றச்சாட்டுங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் யாருக்குமே தலைவணங்கினதா சரித்திரமே இல்லை. எப்பேற்பட்ட குற்றவாளியா இருந்தாலும் சரி, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். அப்போ AAR ஹாஸ்பிட்டல் மேல நடவடிக்கை எடுப்பீங்களா, விட்டுடுவீங்களா? நிச்சயமா அவங்க குற்றவாளின்னு எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க நடவடிக்கை எடுப்போமா, அது உறுதி. சார், இன்னொரு முக்கியமான சார், தயவு செஞ்சு இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எல்லாம் கேட்க வரோம். சொல்லுங்க சார். சைலன்ஸ் ப்ளீஸ். இது பாருங்க, உங்க மனசுல இருக்கிற சந்தேகங்களும் யூகங்களும் தான் எங்க மனசுலயும் இருக்கு. இது வரைக்கும் எந்த ஆதாரங்களோ சாட்சிகளோ எங்க கையில சிக்கல. நிச்சயமா இந்த கேஸை நாங்க சால்வ் பண்ணுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.
இந்த சமயத்தில் மிஸ்டர் ரமேஷை பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்க மிஸ்டர் ரமேஷ் சிஎம் கையிலேருந்து 2-3 முறை விருது வாங்கியிருக்காரு. அது போக பல டெரரிஸ்ட் பிடிக்கிற ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆயிருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு. மிஸ்டர் ரமேஷோட தலைமையில் இந்த கேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேங்க, குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சரி தண்டிக்கப்படுவார்கள், அது மட்டும் உறுதி. ஓகே சார், இந்த கேஸை புதுசாக எடுத்து நடத்துகிற மிஸ்டர் ரமேஷ் சாருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. பத்திரிகை துறையோட சப்போர்ட் என்னன்னைக்கும் எங்களுக்கு இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மக்களுடைய பாதுகாப்புக்கு எங்களுக்கு எப்படி ஒரு பங்கு இருக்கோ அதே மாதிரி மீடியாவுக்கும் பத்திரிகைக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. வெறும் காசிப்பையும் பீதியையும் நீங்கள் ஹைலைட் பண்ணால் மக்கள் மனசில் அனாவசியமாக ஒரு பயம் ஏற்படும். இந்த விஷயத்தில் நிச்சயமாக டிபார்ட்மெண்ட்க்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதோட முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார் டீ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, இன்னைக்கு நாளைக்கு தான் ஹாட் நியூஸ் சார் போகுது. சார், சிட்டியில் கொலை கொள்ளை ரவுடிகள் அராஜகம்லாம் ஓரளவு கட்டுப்பட்டு இருக்கா? சாரி, உங்கள் கேள்வியே தப்பு. கிட்டத்தட்ட ஒழிச்சு கட்டிட்டோங்கிறது தான் உண்மை. சார், இது எல்லாத்துக்கும் காரணம் காவல்துறை சிறப்பாக இருக்குன்னு தானே. காவல்துறை எப்போதான் சிறப்பு இல்லாமல் இருந்தது? நல்ல ஆட்சியாளர்கள் இருக்காங்க, எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, அதனால எங்களால் நியாயமாக செயல்பட முடியுது. சார், ஏன் சார் காவல்துறை மக்களோட நண்பன்னு சொல்கிறாங்க? சகோதரன் சொல்லாமே. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்களுக்கு முதல்ல உதவி பண்ணுறது யாரு? உங்கள் நண்பர் தானே? ஆமாம் சார். நண்பனுக்கு தான் ஏழை பணக்காரன், இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன்னு வித்தியாசம் பார்க்க தெரியாது. அதனால நண்பன்னு நாங்கள் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறோம். இது என்னோட கருத்து. நாங்கள் எங்களோட கடமை. என்ன பிரச்சனை இவ்வளோ லேட்டாக வரீங்க? வர வழியில் ஒரே டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. மீட்டிங் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்னாச்சு? டெப்டி கமிஷனர் கிட்னி கேஸ் மூவ்மெண்ட்ஸ் பற்றி ஏதாவது சொன்னாரா? நீங்கள் மினிட்ஸ் நோட்ஸ்லாம் எழுதிருப்பீங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நோட் பண்ணிக்கோங்க. வாங்க மிஸ்டர் பிரசன்னா, என்ன லேட்டாக வந்திருக்கீங்க? இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு சார். டீ பார்ட்டி வேறு முடிய போது இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த நியூஸை விட மற்ற நியூஸ் தான் இம்பார்ட்டன்ட்னா இங்கே வந்திருக்கவே வேண்டாமே. எனிவே, கரெக்டாக டீ பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க. ஒன்று பண்ணுங்க, ஓரமாக போய் டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. சார் ப்ளீஸ். என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேச போகிறீங்களா? இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ண ப்ரெஸ் மீட் மிஸ்டர் பிரசன்னா. உங்களுக்குன்னு தனியாக ப்ரெஸ் மீட் வைக்கவோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கவோ நாங்கள் கடமைப்பட்டு இல்லை. ஒன்று பண்ணுங்களேன், உங்கள் பத்திரிக்கை நண்பர்களை சாவகாசமாக ஆஃபீஸில் சந்திச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஒரு சில அதிகாரிகள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் இங்கே இல்லை, வெளியில். எனவே வாங்க டீ சாப்பிடுங்க. ஜாயின் அஸ் ஃபார் டீ. யோ 304 கோயா வரேன் சார், சீக்கிரம் போயா. சொல்லுங்கள் சார். என்னையா பிரியாணி இது? வேகாத கறியெல்லாம் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். பல்லுடுகளை மாட்டிட்டு எங்கே வாங்கினேன்? நம்ம மாமூலாக வாங்குற பாய் கடையில் தான் சார். போய் ஒரு சோடா வாங்கிட்டு வா. சரி சரிக்காது போட்டு. சார், ரமேஷ் பேசுகிறேன், சொல்லுங்கள். இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம், நான் டாக்டர் சபேசன் பேசுகிறேன். வணக்கம், என்ன விசேஷம்? பத்திரிக்கை டிவில எல்லாம் உங்களை பற்றி ஒரே பாராட்டு மழையா இருக்க. நானும் பாராட்டுலன்னு தான் ஃபோன் பண்ணேன். கூடவே பயமாகவும் இருக்கு. பத்திரிக்காரங்கெல்லாம் அப்படிதான். பத்திரிக்கை சேல்ஸ் ஆகணும்னா ஏதாவது அப்படிதான் எழுதுவாங்க. நான் அதெல்லாம் பயப்பட மாட்டேன். நீங்களும் அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை சார். நீங்களும் கௌசிக் சார் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் இருக்கு? அப்புறம் என்ன, வேற ஏதாவது விசேஷம் இருக்கா? இருக்கு. நாளைக்கு ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு, அவசியம் நீங்கள் கலந்துக்கணும். கௌசிக் சார் ஃபோனில் கிடைக்க மாட்டேங்கிறாரு, முடிஞ்சால் நீங்களே அவரை கூப்பிட்டு வந்துருங்களேன். கண்டிப்பாக வரோம் சார். இந்த பிரியாணி மட்டும் நல்ல தரமான கடையில் ஆர்டர் பண்ணுங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் எங்கே ஆர்டர் பண்ண சொல்லுங்க, அங்கே பிரியாணி ஆர்டர் பண்ணிடுறேன். வணக்கங்க, என் பேர் பிரசன்னா. சொல்லுங்க. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க.
வேற இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சார் ஒரு நிமிஷம். ஆ? ரிப்போர்ட்டர் பிரசன்னா வந்திருக்காரு. என்ன சார்? சார் என்ன சார் பேசுங்க. பதிலே காணோம். பிரச்சனை வந்திருக்கான். பிரசன்னாவா? ரமேஷ் சார் வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. பார்த்து பேசுங்க, ஜாக்கிரதை. சரி, நான் பார்த்துக்கிறேன். வர சொல்லு. ஓகே சார். சார் ஐயா உங்களை உள்ள வர சொல்லுங்க. வணக்கம் சார். ம். என்ன ஏதோ பேட்டி வேணுமா? இல்லைங்க, நேற்று ப்ரெஸ் மீட்டிங்க்கு நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். டெப்டி கமிஷனர் அதுக்குள்ளே இன்டர்வியூ கொடுத்து முடிச்சிட்டாரு. அதுக்கு என்ன இப்போ? இல்லை, இந்த கிட்னி திருட்டு கேஸ் விஷயமா என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்குது. அதை தந்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் அது விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாமேன்னு வந்தேன். என்னது எவிடன்ஸா? உன் வேலை என்ன? பேனா பிடிக்கிறது, அதை மட்டும் நீ பார். மற்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். டென்ஷன் ஆகாதீங்க. போலீஸ்காரனுக்கு பத்திரிகையாளனா இந்த சொசைட்டிக்கு உதவணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நான் வந்திருக்கேன். இந்த கேஸை நான் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அது குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓஹோ, நீ தர்ற ஆதாரத்தை வச்சு நான் குற்றவாளி பிடிக்கணுமா? ஏன் அதை நீயே செஞ்சுற? அது உனக்கு ஈஸியாக தானே இருக்கும். சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்ல வந்தது என்ன, உன் சிபார்சில் நான் மெடல் வாங்கி கொடுத்தீங்கம்மா? தமிழ்நாடு போலீஸை பற்றி உனக்கு தெரியாது. இந்தியாவிலேயே சூப்பர் போலீஸ் நாங்கள் தான். ஸ்காட்லாண்டு இடம் எங்ககிட்ட பிச்சை வாங்கணும். நான் யார் தெரியும்ல? லோக்கல் டெரரிஸ்ட், பார்டர் டெரரிஸ்ட் எல்லாருக்கும் தண்ணி காட்டினவன். டிபார்ட்மெண்ட் ஒன்றும் சும்மா என்கிட்ட இந்த கேஸ் ஒப்படைக்கல. அவங்க என்னதான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க, உன்னை கிடையாது. பார்த்தில்ல, உங்கள் பத்திரிக்காரங்களாம் என்ன பாராட்டி இருக்கிறத. இந்த துப்புரியிற வேலையெல்லாம் விட்டுட்டு போய் பழப்பாரு. இல்லைங்க, உண்மையிலே என்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள். இணைய ஆதாரம் சேதாரம் அதான் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறல்ல. போயா போயா என்ன நியூஸை நாங்கள் கொடுப்போம். ம், அதை வேணா நீ எழுதி உன் பத்திரிகையில் போட்டுக்கோ. இது பாருங்க, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. நீங்கள் கோவப்படுறதை பார்த்தா உங்களுக்கு அந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கும் போல இருக்கு. டேய், மரியாதையாக போயிடு. போடா. தங்கச்சி, என் மகன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் தாண்ட. இந்துவோட உண்மையான அன்பும் காதலும் ஜெயிச்சிடுச்சு. எனக்கு என்னவோ உங்க மகன் என் பொண்ணு மேல பரிதாபப்பட்டு தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்ச மாதிரி தெரியுதுன்னு. பாசமோ பரிதாபமோ, முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் காதலிக்கிட்டான். இவனுக்கு இந்து விட்டா வேற யார் கிடைப்பா? ஏன்ன ஏன் மருமகனை பத்தி அப்படி சொல்றீங்க? இவளுக்கு அவன் ரொம்ப ஜாஸ்தி. அப்படியா? கிளம்பு கிளம்பு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வா. அடிப்பாவி, இப்பவே இப்படி விரட்டுறியே. இந்த பாருமா, நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எல்லா வேலையும் மூட்டை கட்டி வச்சுட்டு வீட்டில் கம்முன்னு இருக்கலான்னு பார்க்குறேன். ஏன்ன? மறக்காதான், இந்த பையன் இத்தனை நாள் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ சம்மதிச்சிட்டான். அவனும் என் மருமகளும் மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கை நடத்துறத பார்த்துக்கிட்டு பேர குழந்தைகளை கொஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறேன். அது சரி. அப்பனா நீ என்னம்மா, உன்னை என்ன தனியாக விட்டுருவோம்? நீ என்ன மூணாவது மனுஷியா? என் கூட பிறந்த தங்கச்சி. இந்த பார், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இங்கேயே இருந்துருமா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன மருமகளே, நான் சொல்றது சரிதானே? உங்க அம்மா இங்க இருக்கலாம்ல? ஓகே ஓகே, உங்களுக்காக சம்மதிக்கிறேன். அது இருக்கட்டும். இப்ப எல்லாரும் இந்த கல்யாணம் நடக்கிறத பத்தி பேசுவோம். எந்த திருமண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம், நீ சொல்லு. ஏண்டி, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அட பாருங்களேன் சந்தோஷத்தை. இது பிரசன்னா வீடு தானே? யோ, நீ மேல போய் செக் பண்ணியா? நீ அந்த பக்கம் போய் பாரியா? அண்ணே சார்,
என்னண்ணே நீங்க போய் என்ன என்ன நடக்குது? சரிம்மா மாமா என்ன போய் சார் கேளுங்க. சார் என்ன சார் இது நீங்க பாட்டு வந்தீங்க வீட்டை சர்ச் பண்றீங்க பிரசன்னா கிட்னி திருட்டு விஷயமா சில ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்னாரு, அதை தான் தேடிட்டு இருக்கோம். சார் பிரசன்னா வீட்டில் இல்லை சார் வந்த அப்புறம் கேளுங்க. பிரசன்னா தான் இல்லையே, அதுதான் நாங்களே தேடுறோம். இது சட்டப்படி எடுக்கிற நடவடிக்கை தான், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சார் சார் சொல்றதை கேளுங்க சார், அவன் தான் வீட்டில் இல்லையே அப்புறம் என்ன சார் பாக்குறீங்க? என்ன சார் இதெல்லாம் என்னமா சார் இந்த ரூம் ஃபுல்லா தேடிட்டேன் சார், உள்ள ஒண்ணும் இல்ல சார். அந்த ரூம் போய் பாரு, ஒரு இடம் விட கூடாது சார். சார் கீழே ஒன்றும் இல்லை சார், இந்த ரூம்ல போய் தேடு போ. ஓகே சார். என்ன இதெல்லாம்? புரியலையே. சார் உள்ள ஒரு பீரோ லாக் ஆயிருக்கு சார். சாவி எங்க? அந்த பீரல் ஒண்ணும் இல்ல, துணிதான் இருக்கு. நான் சாவி கேட்டா கொடுங்க. சாவி இருங்க நான் தரேன். மரகதம். சார் நீங்க இதுக்கெல்லாம் பிரசன்னாவுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நாங்க யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. சார் இந்தாங்க. தயா போய் நல்லா தேடு. என்னம்மா? நீ போய் பாரு. சார் சார் உள்ள வேற எதுவும் இல்லை சார், இந்த புக்ஸ் தான் சார் இருந்தது. சரி வாங்க. என்னாச்சு? எப்படி உடைஞ்சது? ஏன் அழுற? இதுக்கு என்னாச்சு அத்தை? என்ன நீங்களும் அழுறீங்க? என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சுப்பா? போலீஸ்காரங்களாம் வந்தாங்கப்பா. ஏதோ கிட்னி திருட்டு விஷயமா ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்குதுன்னு நினைச்சு வீட்டை பூரா அடிச்சு உடைச்சிட்டாங்க. இந்த போட்டோவையும் உடைச்சிட்டாங்கப்பா. பலம் உடைத்திடும் பகைவரை ஜெயித்திடும்